நம சிவாய. ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். நம்மளே அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கும். அது என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோட அடிக்கடி நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை பாதிக்கும். ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய வெறுப்பை நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களை பார்க்கும்போது எல்லாமே அவங்க எதிர்மறையான விஷயங்களை, பார்வையாக இருக்கட்டும் அல்லது சொற்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் முடிந்த அளவு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோட சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அடுத்தவங்க உபயோகப்படுத்தின பொருட்களை நீங்கள் முடிஞ்ச அளவு உபயோகப்படுத்தாதீங்க. அதாவது உடைகளாக இருக்கலாம் அல்லது வாகனமாக இருக்கலாம். அதிலும் முக்கியமாக தங்க நகைகளை, மற்றவங்க அணிஞ்ச தங்க நகைகளை நீங்கள் அப்படியே வாங்கி அணியாதீங்க. அப்படி அணிஞ்சிங்கன்னா அதனுடைய எதிர்மறையான சக்திகள் இருக்கும். யார் அதை உபயோகப்படுத்தியிருந்தாங்களோ அவங்களுடைய தோஷமோ அதன் பாதிப்போ உங்களை சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் நீங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் பழைய தங்க நகைகளை வாங்கிட்டீங்கன்னா அதை உருக்கி வேறு ஒரு நகையாக செஞ்சு நீங்கள் அதை அணிஞ்சிக்கலாம். வாங்கினதும், அதாவது பழைய நகையை வாங்கினதும் அதை அப்படியே அணிஞ்சிக்கிட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்கள் உடம்புலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அதன் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். அதே போல் கிழிந்த உடைகளை அணியாதீங்க. வீட்டில் தானே இருக்கோம், ஏதோ ஒரு உடையை போடுவோம் அப்படின்னு நினைக்க வேணாம். கிழிந்த உடைகளை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அது உங்களோட வாழ்க்கையில் தரித்திரத்தை உண்டாக்கும். உங்கள் வீட்டை எப்போவும் சுத்தமாக வச்சுருங்க. சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா தான் தெய்வ அருள் கிடைக்கும். முக்கியமாக வீடு எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அதை விட சுத்தமாக நிலைவாசல் கதவு, நிலைவாசற்படி சுத்தமாக இருக்கணும். நிலைவாசற்படி சுத்தமாக இருந்துச்சுன்னா தான் தெய்வ அருள் முழுமையாக உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும். வீட்டில் அபசகுணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசாதீங்க. அந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பண வருமானம் குறைய ஆரம்பிக்கும். பணத்தட்டுப்பாடு, கடன் பிரச்சனை அதிக அளவில் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நம சிவாய.